பொங்கலூர் மணிகண்டன், மேற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை நுட்பமாக தெரிஞ்சவங்க. அங்குள்ள மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு இருப்பதை ஏற்றுக்கொள்வார்களா, பாஜகவோடு இருப்பதை ஏற்றுக்கொள்வார்களா? சார், இப்போ நீங்க பாமக கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி, அருள் எம்எல்ஏ இவர்களெல்லாம் சந்தித்ததை வைத்து இந்த விவாதத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பொதுவாகவே பாமகவுடைய கடந்த கால நிகழ்ச்சி பார்க்கணும். இப்ப நீங்க பொதுக்குழு கூட்டத்தில் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசுகிற போது மிக தெளிவாக சொன்னார், கடந்த காலத்தில் நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று வார்த்தை பேசினார். அப்போ கடந்த காலம் என்ன தவறு பண்ணாங்க, பாஜகவோடு கூட்டணி வைத்து தவறு என்று கருதுகிறார், அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு விட்டதையும் பேசுகிறார். அடுத்து இப்போ கூட்டணி எப்படி அமைக்க வேண்டும் என்பதை அவர் கூடுதல் சொல்றார். இப்போ தமிழ்நாட்டில் அவர்கள் நோக்கம் என்ன, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதாவது வன்னியர்களுக்கு மிக 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 அதிகமான துரோகம் செய்து யார், ஸ்டாலின், வெளிப்படையாகவே சொல்றாங்க. அப்போ திரு ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவர் மீது மிகுந்த அதிருப்தி. ஏன்னா மருத்துவர் ஐயாவோ மிக நெருங்கி பழகியவன் நான். இப்ப அவர் நன்றாக தெரியும், அவர் வாழ்நாள்ல சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தன்னை காலை பதிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தவர். அவரை திட்டமிட்டு வேண்டுமென்றே வர வைத்து ஏமாற்றியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஐயாவே சொன்ன வார்த்தைகள். அப்போ இது மாதிரியான நோக்கத்தில் இருப்பதற்கு ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும். எப்பவும் புரிஞ்சுங்க, பாமக இப்படி எல்லாம் நீங்க சொன்னாங்க ஆஃபர், என்ன ஆஃபருங்குது, அக்னேஷன் சந்தியா சொன்னார், ஆஃபர் எல்லாம் அரசியல் கட்சி சாருது, ஒரு சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் இயக்கம். அது சில குறைகள் இருக்கலாம், நாங்க பேசிக்கலாம். ஆனால் அந்த இயக்கத்தால் தமிழ்நாட்டில் நன்மை நடந்திருக்கிறது. அது ஒரு ஆஃபருக்கெல்லாம் வராது. அது சில நன்மைகளை, சமூகத்திற்கு சில தேவைகளை சொல்லி அது அடிப்படையில கூட்டணி வைப்பதான் கடந்த கால வரலாறு. அது அதிமுகவிலயோ திமுகவிலயோ கூட்டணியிலே பாமக பங்கெடுத்துக்கிறது. நீங்க சொன்ன விஷயத்தை ராமதாஸ் ஏற்றுக்கொள்வார். ஆனா 2021க்கு பிறகு அன்புமணி அவர்கள் அதுல மாற்றம் கொண்டாரு. அதனாலதான் 2024ல எம்பி பதவி ராஜ்யசபா கொடுத்த பிறகும் என்டிஏ கூட்டணிக்கு அவர் போனார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சார். நானு முழுசா வரிசை முடிச்சேன். அதாவது சட்டமன்ற தேர்தல் வருகிற போது யாரை முதலமைச்சராக தேர்வு செய்தால் நாம் இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியுமோ என்று பாமக தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெளிவாக உணர்வார்கள். ஏன்னா நிழல் பட்ஜெட், வேளாண்மை துறைக்கும் சரி பொது பட்ஜெட்டுக்கும் சரி, நிழல் பட்ஜெட்டுகளை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடக்கூடியவர் அவர் தான். தமிழ்நாட்டில் யாருமே செய்யறதில்லை. அப்போ அவருடைய நோக்கம், அவர் மனதில் உள்ள திட்டங்களை யார் சொன்னால் எளிதாக செய்வார்கள். நானே அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உண்மையிலேயே மக்களுக்காக எதை சொன்னாலும் சிந்தித்து செயல்படக்கூடியவனே சொல்லியிருக்காரு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமருக்கான தேர்தல், அவர் காங்கிரஸ் கூட்டணியில் போக முடியாது, அப்போ பாஜக அணியில் போறாரு, அவ்வளவுதான். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வருகிற போது நிச்சயமா சொல்கிறேன், அதிமுகவோடு பாமக வரும். பேசியது அரசியல் இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம். திரு ஜி.கே. மணி அவர்களோ சகோதரர் அருள் எம்எல்ஏ அவர்களோ நேற்று அரசியல் பேசவில்லை, கூட்டணி கொடுத்து பேசவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் பாஜகவோடு நிச்சயமாக கூட்டணி இருக்காது. பாஜக தலைமையில் என்டிஏங்கிற அணியே இருக்காதுங்க. ஏன்னா எல்லா கட்சியுமே அதிமுக சேர்ந்து திமுக வீழ்த்தும், அது உறுதியா நடக்குங்க. அதுதான் ரவீந்திரன் துரைசாமி சார் ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். கூட்டணியே ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான். அப்போ இதற்கு முன்பு கொடுத்த இடங்களை விடவும் அதிக இடங்களை கேட்பாங்க. அதே மாதிரி ராஜ்யசபா சீட்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் தானே ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். அது கொடுப்பாங்களா அதிமுக? அப்படி கொடுத்தாங்கன்னா அதிமுக நம்பர்ஸ் குறையும் இல்ல. இல்ல, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பெயர்ச்சா சொல்றேன். ஒன்று கட்சி சார்பில் பேசுவோம் ஊடகத்துல. இப்ப பாமக நண்பர் வந்திருக்காரு, ஆதரவாக பேசுவேன். நானும் எலெக்ஷன் கால்குலேஷன் இல்ல தவறான பார்வை. ஏன்னா எலெக்ஷன் கால்குலேஷன் இருக்கு, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். முடிச்சிடுறேன். இல்ல சார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றேன், நடுநிலையோடு பேசுவார். அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் புள்ளிவிவரங்களை சொல்றாங்க. கோபால் சார், நான் முடிச்சு அதுதான் வர முடிச்சு. அதாவது ஒன்று திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், 50% வாக்குகள் மேல் வாங்குவார் என்று சொல்வது முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்காங்க. அதான் சொல்றேன். இல்ல பிஜேபி இல்ல இரு சார் முடிச்சாரு. பிஜேபி 20% வாக்குகள் வாங்குங்கிறது, நாம் தமிழர் சீமான் 3 இலக்க ஓட்டுகளை பெறுவான்னு சொல்றது, 3 பேருக்கும் பேசுறது. அதாவது திமுக சேர்ந்தவர்களுக்காக வாட்ஸ்அப்ல பதிவு திமுக ஆதரவா போடுறது, பிஜேபிக்கு அண்ணாமலை தூண்டி வருது, சீமா தூண்டி வருது. என்ன சார் அரசியல் இது? திரும்ப சொல்றேன், பாமகவையும் கேலி கிண்டல் செய்யறது. டிமாண்ட் இல்லாம பதட்டம் ஆகிறது இல்ல, ஒரு டிமாண்ட் இல்லாம வருவாங்களா சார்? எனக்கு நன்றாக தெரிந்த விஷயங்க சார். நீ அவர் பேரை சொன்ன சொல்றேன், திரு ரவீந்திர துரைசாமி அரசியல் தரகர் தரமணி சார். பொங்கலூர்
மணிகண்டன் சார், சார், பொங்கலூர் மணிகண்டன் சார், ஏய், ஆனந்த் இல்ல இல்ல சார், விவாதத்தில் இல்ல, தனிமனித தாக்குதல் கூடாது இல்ல, ஏதாவது- சார். சார், அந்த ஏதாவது வார்த்தையை பேசுங்க. பயன்படுத்தக்கூடாது சார். சார், நோ, 100 இல்ல, பதிவு காட்டுறேன். ரவீந்திரன் 100 துரைசாமிக்கு பதிவு எதிராக காட்டுறேன். நீங்க சார், பேசின வார்த்தை சார், தவறு, சார், அதை சார், நீங்க வாபஸ் நீங்க வாங்கிக்கீங்க அவரை சார். சொன்னதுனால நீங்க அவரை மென்ஷன் சொல்றேன். நீங்க இல்ல. திமுகவை சேர்ந்தவர்களுக்கு அவர் சார். அனுப்பிய பதிவுகள் பூரா எனக்கு அம்சாங்க சார். நாங்க காட்டுறோம் சார், பாருங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமியை ஷோல் அப்படி வேண்டாம். வீழ்த்துவேன்னு சொன்ன இவர் யார் வீழ்த்திருக்கு? இல்ல, ஒத்த ஷோல் ஓட்டு ஷோல் சாமி. சார், ஒத்த ஷோல் ஓட்டு. அப்படி ஒரு சொல்லக்கூடாது ஓட்டு. சார். தனிமனித தாக்குதல் கூடாது சார். ஓட்டு வச்சுக்கிற இவர் வந்து இல்ல, வார்த்தை- அதிமுக இல்ல, வீழ்த்துவேன்னு சொன்னா, பதில் சொல்லு, பதில் NDA சொல்லு. கூட்டணி தமிழ்நாட்டில் இல்ல, இருக்காது சொல்றேன் அப்படிப்பட்ட சார். வார்த்தையை NDA கூட்டணி பின்வாங்கணும் சார். தமிழ்நாட்டில் இருக்காது. இல்ல, அப்ப பாஜக தமிழ்நாட்டில் நிச்சயமாக 3 கரு- வாக்குகள் சார், சுருங்கும். அதிமுக கருத்தை- பாஜக வலிமையான கூட்டணி அமைக்கும் சார். கருத்தை கருத்தால் நம்ம சார், ஃபேஸ் பண்ணிக்குவோம் சார். கருத்தை சார், கருத்தால் நம்ம நீங்க ஃபேஸ் அவரை பண்ணிக்குவோம். சார், அவரை நான் பேச வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க ஏன் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்ல வேற ஒண்ணு. ஏன்னா சார், ஏதோ ஒரு சைடு பேசுங்க. நீங்க சரி. OPS இல்ல, அடிப்பாரு, 2021 அடிப்பாரு, அன்புமணி எல்லாத்தையும் ராமதாஸ்க்கு அடிப்பாரு. நீங்க அதிமுக எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? இவர் வந்து திறனாய்வாளர் அல்ல, அது விமர்சகர் offer அல்ல. தானே சார்? ஒரு போலியான அரசியல் தரகர். அதான் சார் செய்தி. இல்ல சார், அப்ப அன்னைக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு யாரு சார் அப்ப தரகரா சார், செயல்பட்டாங்க? ஏன் இல்ல, சார், 2021 அவருக்கு சார், ராஜ்யசபா சீட்டு சார், கொடுத்தாங்கல்ல. ஒரு நிமிஷம். சார், நீங்க பாமக, அதிமுக வாழ்க உண்மையை தம்பி சொன்னால் பொன் மணிகண்டன் வாழ்க வாழ்க வளமுடன் தம்பியை வாழ்த்துகிறேன். பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் வார்த்தையில் வசவாளர்கள் வாழ்க. பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் வார்த்தை. நல்லவன் சொல்லணும் சார், நல்லவன் சொல்லணும், நல்லவன் சார், சார், சொல்லணும், சார், நல்லவன் சொல்லணும் வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது. பொங்கலூர் மணிகண்டன் சார், நல்லவன் சொல்லக்கூடிய பொங்கலூர் வார்த்தையை மணிகண்டன் சார், சொல்லாதீங்க. நீங்க நல்லவன் 2021 வாழ்க. அவசரனால அசிங்கம், அது கேவலம் இது. அந்த வார்த்தைக்கு அசிங்கம். நல்லா புரிஞ்சுக்க சார். அது அப்படி சார், அவர் விட்டுருவோம். நான் சொல்றது பாமக அமைதி, கூல், பாமக கூல். கொள்கை உள்ள கட்சி. பாமக கொள்கை உள்ள கட்சி. அதிமுக தமிழ்நாட்டில் ஐயா டாக்டர் ராமதாஸ் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்ற உறுதியாக செவிசாய்க்கிற கட்சி. எனவே இந்த இரண்டு கட்சியும் பொருத்தமா இருக்கும். தொண்டர்கள் மத்தியில நிச்சயமா விரும்புறாங்க. அந்த விருப்பம் நிறைவேறும். தமிழ்நாட்டில் பாஜக அல்லாத, திமுக அல்லாத எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று இருக்காது. அதிமுக தலைமையில வலிமையான கூட்டணி அமைந்து 2026 மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும். கணேஷ், எந்த சந்தேகம் இல்லைங்க. நான் சொன்னது பையன் பாருங்க. கணேஷ் 24 இப்படிதான் சொன்னீங்க. 24 இப்படிதான் சொன்னீங்க. அதே மாதிரி நடக்கும். 24 நீங்க மாதிரி சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க சார்? 21 மேற்கு மண்டலத்துல சீட்டே வரான்னு சொன்னீங்க. என்னாச்சு? கேமரா மேற்கு மண்டலத்துல அதிமுக 10 சீட் வந்து சொன்னீங்க. என்னாச்சு? நீங்க பெரிய அறிஞரா? சரி, சார், நம்ம தனிப்பட்ட போனா நான் அருண்ட்ட வந்துறேன். 39 சீட்ல அவுட். 39 சீட்ல உங்க அணி அவுட். வேண்டாம். நீங்க புரிஞ்சு பேசுங்க. டெபாசிட் நம்ம போச்சு. வேண்டாம். தென் மாவட்டத்துல நம்ம டெபாசிட் நாகரிகமான போச்சு. உரையாடலுக்குள்ள டெபாசிட் வந்துடலாம். டெபாசிட் போச்சு. நாகரிகமான உரையாடலுக்குள்ள வந்துடலாம். போச்சு. நாகரிகமான உரையாடல்ல வந்துடலாம். நாகர்கோவில், நான் கன்னியாகுமரி, அருண்ட்ட வந்துறேன். ராமநாதபுரம், கணேஷ், தேனி, கணேஷ், கோயம்புத்தூர், மூணாவது, இது நீலகிரி மூணாவது, மத்திய சென்னை மூணாவது, தென் சென்னை மூணாவது. தம்பி சகோதரர் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காத அளவுக்கு டெபாசிட் நிதானமா போயிடலாம் சார். நிதானமா போயிடலாம். நிதானமா போயிடலாம். கூல் சார், கூல். ரவீந்திரன் சார், மணிகண்டன் சார், நிதானமா இருங்க. நிதானமா, நிதானம். நம்ம நிதானமா விவாதத்தை கொண்டு போலாம் சார். நிதானமா நம்ம விவாதத்தை கொண்டு போலாம். கணேஷ், மணிகண்டன் சார், டென்ஷன் ஆகண்டா சார். மணிகண்டன் சார், மணிகண்டன் சார், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு போலாம் விவாதத்தை. மணிகண்டன் சார், பொறுமை. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு போலாம். மணிகண்டன் சார், மணிகண்டன் சார், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கொண்டு போலாம். சரி, மணிகண்டன் சார், கன்னியாகுமரி 4%, திருநெல்வேலி 8%. நான் மீண்டும் வரேன். அங்க 8%. டெபாசிட் போயிட்டு டெபாசிட் இல்ல. ரவீந்திரன் சார், நம்ம அடுத்த சுற்றுல வரேன். நான் சொன்ன தம்பி, பொங்கலூர் டெபாசிட் கிடைக்கான்னு சொன்ன தம்பி, அது மாதிரி நடந்து தம்பி. மணிகண்டன் சார், மீண்டும் வரேன். மீண்டும் உங்கள்கிட்ட வரேன்.